அஸ்ஸலாமு அலைக்கும் 85 + A ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி குயிஸ் 3 சமநிலை ஒன்று தரப்பட்டிருக்கு. A2 கேஸ் B2 கேஸ் சேர்ந்து 2AB கேஸை உருவாக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி, அதில் சமநிலை மாறிலி 2.5. ஒரு தொகுதியில் இருக்கிற ஏபி மூலக்கூறுகள், B2 மூலக்கூறுகள், A2 மூலக்கூறுகள் எத்தனை இருக்குன்னு தரப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு மூலக்கூறு இதை குறிக்குது. ஸோ இந்த A2 மூலக்கூறு எத்தனை இருக்குன்றால் A2 மூலக்கூறு 2 இருக்கு. B2 மூலக்கூறு எத்தனை இருக்குன்றால் 2 இருக்கு. AB மூலக்கூறு 1 2 3 4 இருக்கு. ஸோ இந்த தொகுதி பற்றிய சரியான கூற்று. இப்போ இந்த தொகுதி சமநிலையில் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த தொகுதியின் கியூவை நாம பார்க்கணும். Q வந்து எல்லா நிலைமைகளிலும் இருக்கிற தாக்க ஈவு, அதாவது ஏபியினுடைய செறிவினுடைய வர்க்கத்தின் கீழ் A2வினுடைய செறிவு கீழே B2வினுடைய செறிவு. கனவளவு எல்லாம் சமண்டதால எல்லாமே பீசமானம் இஞ்சலை 2 கனவளவு எல்லாம் வெட்டுப்படும். ஸோ கனவளவை பற்றி கணக்கெடுக்க தேவையில்லை. மூளை பார்த்தீங்கன்னா சரி, இங்கே மூணு 4 வர்க்கம் A2 2 B2 2. ஸோ 16 கீழ் 4. அப்போ எத்தனை 4. அப்போ Q வந்து 4. அப்போ Q வந்து கேசியை விட பெருசு. Q வந்து கேசியை விட பெருசு என்று சொன்னால் Q என்பது விளைவு. அப்போ Q பெருசுனா விளைவு கூட. விளைவு கூடுனா என்ன நடக்கணும்? சமநிலை விளைவு குறையும் திசையில சமநிலை நகரும். விளைவு குறைறண்டா என்ன? இடது பக்கம் நடக்கணும். ஸோ அதை வரைபிலையும் நாம காட்டலாம். Q வந்து கேசிக்கு சமன். Q வந்து பெருசுனால் கேசியை விட சமநிலை பின்னோக்கி நகர்க்கும். அவை சமநிலை பின்னோக்கி நடக்கும். தாக்கி உருவாகும் விதமாக நடைபெறும். அவை ஆன்சர் அதிக தாக்கியை உருவாக்கும் விதமாக சமநிலை நகரும் 3வது விடையாக காணப்படும். அதை நீங்க இவ்வாறும் சொல்லலாம். Q கேசிக்கு சமனா இருந்தா தாக்கையு சமநிலை மாறி சமனா இருந்தா சமநிலையில் இருக்கு. Q வந்து பெருசாக இருந்தால் கேசியை விட பின்னோக்கி நகரும். Q வந்து சின்னதாக இருந்தால் கேசியை விட முன்னோக்கி நகரும். அப்ப இது முன்னோக்கி, இது பின்னோக்கி. இது பெருசாக இருக்கு 4, இது 2.5, இதோட பெருசா இருக்கு. ஆகவே சமநிலை பின்னோக்கி நகரும். அதிக தாக்கி உருவாகும் விதமாக நடைபெறும். ஆன்சர் 3.